ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு கூட்டு பண்ணுறேன். கட் பண்ணி அலசி வச்சுருக்குறேன் காய். இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன் கொஞ்சம். இப்போ வந்து தாளிக்கு போகிறேன். அது கடுகு காஞ்சிச்சு, எண்ணெய் போட்டேன் ஏற்கனவே. இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். உளுத்தம்பருப்பு இப்போ டேஸ்ட் கொடுக்கும். அது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இவ்வளோதான். இது இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து இவ்வளோதான். இது வதங்கினதுக்கப்புறம் பூசணிக்காய் காய் வதக்கணும். இது வந்து பாசிப்பருப்பில் செய்கிறேன். தோரம் பருப்புலையும் செய்யலாம், நம்ம கடலை பருப்புலையும் செய்யலாம். எல்லா பருப்புலையும் அந்த மாதிரி கூட்டு செய்யலாம் இந்த பூசணிக்காய் வச்சு. சில பேர் இந்த பருப்பு போடாதவே தாளிப்பாங்க. அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி செஞ்சு தான் பிடிக்கும். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து சாதத்தில், சப்பாத்தியில், தோசையில் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது செஞ்சால் தான். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான உப்பு, மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். இது தேவையான பொருள். கருவேப்பிலை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டு பாசிப்பருப்பு போடுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான், ஒரு கப் அளவு தான் போட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த பருப்பு தண்ணியிலே இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாவே வெந்துடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த கூட்டு செஞ்சிங்கனாக்கா. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம்.